மக்களே வணக்கம். முன்னோடி சமையல் சேனல் பார்க்குறவங்களுக்கு வணக்கம். நான் ட்ரெயினில் போயிட்டுருந்தேன். அப்போது ஒரு திருநங்கை அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எல்லா பசங்களையும் கலாட்டா பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தொட்டுக்கிட்டு காசு கேட்டுக்கிட்டு அதில் ஒருத்தனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்றதை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை அந்த திருநங்கையை கேட்கணும் போல் தோணுச்சு. ஆனால் நேரில் கேட்டால் பப்ளிக்கில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றதை பயந்துக்கிட்டே சரி விடு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அதை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய லைக் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ஷேர் ஆகிடும். எத்தனையோ திருநங்கைகள் இதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்னென்னா, அவங்க ஆண் ஆனால் பெண்ணாக மாறி உள்ளுறுப்புகள் எல்லாம் ஹார்மோன்ஸ் எல்லாம் பெண்ணுக்குள்ளே தான் மாறுது. அதனால் நாங்கள் பெண்ணாகவே மாறுறோம் ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லா அழகான பொண்ணாக உருவெடுத்து மேக்கப் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ரவுடித்தனம் மட்டும் குறைய மாட்டேங்குது. அது என்ன பண்ணாலும் அவங்க ஆண்களை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். என்னன்னு கேட்டால், பெண்ணுக்கே உரிய ஒரு அச்சம், மனம், நாணம் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்க உண்மையாக பெண்ணாக மாறினதுக்கான அர்த்தம் இருக்குது. ஆனால் அதை அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு திருநங்கைகள் இது யார் நீங்கள் பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நீங்களும் எங்களை மாதிரி ஒரு நல்ல பெண்ணாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்லிக்கிறேன். அருவருக்கத்தக்க முறையில் எதையுமே நடந்துக்காதீங்க. ட்ரெயினில் போகும்போது இது நடந்த சம்பவம். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ட்ரெயின்லேயே திருநங்கையவே எனக்கு நேரில் கேட்கணும் போல் அவ்வளோ ஒரு ஆவேசம், துடிப்பு இருந்தது. பட் அவங்கள கேட்டால் அவங்க என்னை திருப்பி அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. நல்லா எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய திருநங்கைகள் நல்லாவே இருக்காங்க. இது எல்லா திருநங்கைகளுக்கும் போய் சேரணுன்னு தான் என்னோடய ஆசை. அதனால் அதிகமாக இதை லைக் பண்ணுங்கள். தனத்தானே எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். தேங்க்யூ மக்களே.